நீங்கள் எதை பற்றி அதிகமாக யோசிச்சுட்ருக்கீங்கன்னு ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்துடலாமா? உங்கள் மைண்ட் வந்து நிகழ்காலத்தை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்களா, இல்லை பாஸ்ட் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் பற்றி யோசிச்சுட்ருக்கீங்களா, இல்லை எதிர்காலத்திலேயே நீங்கள் வந்து உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த ஒரு அனாலிசிஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. இன்றைக்கி உங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாமே. இப்போ சம்டைம்ஸ் நம்ம வந்து நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, ஆனால் நிகழ்காலத்தில் லைஃப் மாறணுமே அப்படின்னா நம்ம நினைப்போம். அது எப்படி மாறும்? நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அங்கே தானே சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இந்த அனாலிசிஸ் பண்ணும்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எதை பற்றி அதிகமாக யோசிச்சுட்ருக்கீங்க அண்ட் அதை எப்படி கரெக்ட் பண்ணணும், அதை எப்படி ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்துடலாமா? பாஸ்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினாக கில்ட், ஷேம், அதாவது ஏதாவது முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸில் நமக்கு மனசு கஷ்டமான சில விஷயங்கள், சங்கடங்கள், ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருப்போம், இல்லை ஃபெயிலியர்ஸ், பழைய ஃபெயிலியர்ஸ் ஏதாவது. ஸோ அதில் இந்த ரெக்ரெட் வரும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அழகாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாமே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அதை யூஸ் பண்ணியிருந்தால் லைஃப் இப்போ மாறி இருக்குமே அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்ம நிறைய கோத்ரூ பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து வர ரெக்ரெட். நடந்து முடிஞ்ச விஷயங்கள் ஜென்ரலி அது ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, பர்சனல் ஃப்ரெண்டில் இருந்தாலும் சரி, ஓவர் அனலைசிங். நீங்கள் தான் வந்து ஓவர் அனலைசிங், ஓவர் திங்கிங். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும், பட் அதையே வந்து நம்ம திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒன்ஸ் டன் இஸ் டன், பட் இருந்தாலும் இன்றைக்குமே நம்ம அதை வந்து ஓட்டிக்கிட்டே பார்த்துட்டே இருப்போம். ஓகே, அது ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் இப்படி நடந்துச்சு, நான் ஏன் இப்படி ஆக்ட் பண்ணேன், அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க, ஸோ இதில் நம்ம என்ன கரெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாமே பாஸ்டில் வரும். பட் இது எல்லாமே வந்து கடந்து வந்துடுறது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது, ஒத்துக்கிறேன். பட் என்ன சொன்னாலும் சரி, இந்த பாஸ்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் கேட்டகரிக்கலாக வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த ப்ரெசண்ட் மேலே நம்மளோட ஃபோக்கஸ் வந்து கொண்டு வர முடியும். அண்ட் அந்த ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கவும் நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா அந்த பாஸ்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும். சரி, இப்போது இதெல்லாமே தான் பாஸ்ட்டு. நீங்கள் இதை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாளில் வந்து உங்களோட அதிகப்படியான சிந்தனைகள் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா உங்கள் மைண்ட் பாஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இல்லை. ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இல்லாத போது ஃப்யூச்சரை ரொம்ப ஆம்பிஷியஸாகவோ ஆஸ்பைரிங்காக நம்ம வைக்கும்போது அங்கே ஒரு சின்ன டவுட் வருது, அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ இது சின்ன ஒரு டெஸ்ட்டாக நீங்கள் பாருங்கள். பாஸ்ட் பற்றி பார்த்தாச்சு. ப்ரெசன்ட் ஸ்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்ட் யூஸ்வலாக வந்து ஒன்று நடந்து முடிஞ்சதை யோசிச்சுட்ருக்கோம், இல்லைனா நடக்க போகிறத யோசிச்சுட்ருக்கோம் இல்லை. ஸோ ஃப்யூச்சர் சீன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃப்யூச்சர்னு சொல்லும்போது பயம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இமோஷன் தான். ஃப்யூச்சரை நினச்சி ஒரு பயம். ஃபியரில் வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். லைக் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், லைக் நம்ம தோற்று போயிடுவோமோ அப்படின்றது. ஆர் ஃபியர் ஆஃப் மிஸ்டேக்ஸ், நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோமோ, தப்பு செஞ்சுருவோமோ அப்படின்னு. ஆர் மெயின்லி ஃபியர் ஆஃப் அன்னோன். அதான் வாட் குட் ஹேப்பன்னு நான் இங்கே போட்டிருக்கேன். நடக்க போகிற விஷயங்களுக்கு முன்னாடியே அது எப்படி நடக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் மனசில் வரும்பொழுதே அங்கே அந்த ஃப்யூச்சரை நினச்சி நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவே நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். எப்போவுமே வந்து ஏதோ ஒரு ஆங்ஸைட்டி வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த வாட் குட் ஹேப்பன் அப்படின்றது. அடுத்தது வாட் இஃப் சினாரியோஸ். வாட் இஃப் சினாரியோஸ்னால் எனக்கு அது நிறைய உண்டு. நான் அப்படி யோசித்தது உண்டு முன்னாடி. இதெல்லாமே ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது நல்லா நடக்கும்ன்றது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து ஒருவேளை அது தப்பாகிடுச்சுன்னா, ஒருவேளை அது கரெக்டாக இல்லாமல் ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்க்கே போகிறேன் அப்படின்னா ஒருவேளை நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா, அந்த மாதிரி வாட் இஃப், அதுவே வந்து நெகட்டிவாக யோசிக்கிறது. ஓகே, வாட் இஃப் ஐ பாஸ்ன்றத விட வாட் இஃப் ஐ ஃபெயில் அப்படின்னு யோசிக்கிறது. அந்த வாட் இஃப் சினாரியோஸ் மைண்டில் நிறையா இருக்கும் பொழுது எதிர்காலத்தை பற்றி ஒரு ஆங்ஸைட்டி எப்போவுமே மைண்டில் இருக்கும். அடுத்தது இந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ். இங்கேருந்து வரது தான். எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவான அவுட்கம் வரதுக்கும் லாஜிக்கலாக ஒரு சான்ஸ் இருக்குது, நெகட்டிவான அவுட்கம் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ்ன்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு விஷயமும் நம்ம பிளான் பண்ணால் ஒரு வேர்ஸ்ட்டாக என்ன நடக்கக்கூடும் அப்படின்றத மைண்டில் நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வைங்களேன். அதுதான் அந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ். அந்த கேட்டகரியில் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நிம்மதியே இருக்காது. பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருந்தாலும் மைண்ட் அதை பற்றி யோசிக்காது. என்ன மோசமாக நடக்கக்கூடும் அப்படின்றது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளே இமேஜின் பண்ணி மைண்டில் ஓரமாக அதை பற்றி யோசிச்சுட்ருக்கிறது திங்கிங் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ். ஆல்ரைட். ஸோ நீங்கள்
இந்த கேட்டகரியில் இருக்கீங்க, அதாவது எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு யோசிக்கிறது வேற, ஒரு பயத்தோடையே அப்ரோச் பண்ணுறது வேற. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் தான் உங்கள் மைண்டில் டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி ஒரு ரெஸ்ட்லெஸ் ஃபீலிங் எப்போவுமே மைண்டில் இருக்கும். அதையும் யோசித்து பார்த்துக்கோங்க. ஸோ பாஸ்டில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லிட்டேன், ஃப்யூச்சரை பற்றியும் சொல்லியாச்சு. இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டை நம்ம பார்க்கலாமா? அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒரு 1 minute, உங்களுக்கு பாஸ்ட்டை பற்றின தாட்ஸ் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு எப்போவுமே ஒரு ட்ராமேட்டிக் ஃபீலிங் இருக்கும், ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு பாரத்தை சுமக்கிற மாதிரியே இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம் இருக்குது, ஃப்யூச்சரை பற்றி ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ் ஃபீலிங் இருக்குது அப்படின்னா ஒரு பேனிக் ஸ்டேட்லேயே இருப்போம். நம்ம என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்குமா, அந்த ஒரு பயத்தோடையே நம்ம எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ராமா ஸ்டேட்லேருந்து நம்ம வெளியே வரணும், அந்த பேனிக் ஸ்டேட்டுக்கும் நம்ம எதிர்கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ப்ரெசண்ட்டில் மைண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ரெசண்ட்டில் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் சில பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன், பட் இதை வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்க்கலாமே. முதல் விஷயம் கிளாரிட்டி, தெளிவு. இப்போ நம்ம என்ன ஸ்டேட்டில் இருக்கோமோ அதில் இருக்கிற விஷயங்களை அப்படியே உள்ளபடி எடுத்துக்கிற அந்த தெளிவு நம்மளுக்கு முதல்ல வரும் பொழுது அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதை எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுப்போம். அது இமோஷன்ஸாக இருக்கலாம், வலியாக இருக்கலாம், இல்லை பிரச்சனைகளாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், எந்த ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் சரி, எந்த சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி, அந்த கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் இருக்கும் பொழுது தான் இருக்கிற சிச்சுவேஷன்ஸை உள்ளபடி அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மனப்பக்குவம் வரும். அக்செப்டன்ஸ் வந்துருச்சு, அது எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிட்டேன், எனக்குள்ளே நான் அந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே, இதுதான் என்னோடய லைஃபோட ஸ்டேட், இதுதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அப்படின்றத நான் எந்த ஒரு கண்டிஷன்ஸும் வைக்காமல் நான் அப்படியே ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த சிச்சுவேஷன்ஸ் பற்றி இன்னுமே நான் புரிஞ்சிக்க முடியும். இங்கே இந்த புரிதல்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த புரிதல்ன்றது என்ன சொல்ல, இந்த ப்ரெசண்ட்டில் நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு இன்டெக்ரல் பார்ட். லைஃப்பில் எந்த ஒரு சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே ஒரு ப்ராப்ளம், இப்போது ப்ரொஃபஷனல் சைடாக இருந்தாலும் பர்சனல் லைஃப்பில் இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம், ஒரு சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளாரிட்டியும் அந்த அக்செப்டன்ஸும் இருக்கும் பொழுது அந்த புரிதல் அங்கே வரும். புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சொல்யூஷனை நோக்கி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அப்போ தான் அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து முன்னாடி எடுத்து வைக்கவே முடியும். ஸோ அதனால தான் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கீ. ஒரு புரிதல் வந்தாச்சு, சொல்யூஷனை நோக்கி நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்காம கூட போகலாம், பட் அட்லீஸ்ட் நம்மளால் என்ன முடியுமோ, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு, ஆர் நமக்கு வேண்டியவங்கள பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த புரிதல் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அதை செய்யும் பொழுதே நம்மளுக்கு ஒரு விதமான நிம்மதி உள்ள, ஒரு சின்ன பீஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளால் முடிஞ்சதை செய்யும் பொழுது நிச்சயமாக அங்கே ஒரு பீஸ் வருது. அங்கேருந்து தான் அந்த நன்றி உணர்வும் நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக் ஃபேக்டர் தான் இந்த நன்றி உணர்வுன்றது. நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும், இப்போது லைஃப்பில் எனக்கு கிடைச்ச எல்லா விஷயங்களுக்குமே அந்த தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது. கிராட்டிடியூடுன்றது நான் நினச்ச விஷயங்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சாதான் நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கணுன்றது கிடையாது. ஓகே, அது எல்லாமே ஒரு கண்டிஷன் வச்சு நம்ம கிராட்டிடியூடை வந்து என்றைக்குமே நம்ம காட்ட முடியாது. இந்த நிமிஷம் நம்ம இப்போ இருக்கோன்றதுலேயே வந்து நன்றி உணர்வோடு இருக்க அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கிராட்டிடியூட் இருக்கும் பொழுது இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. மேலும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தி மாதிரி தான் அந்த கிராட்டிடியூடுன்ற ஃபேக்டரே இருக்குது. ஸோ நான் சொன்னபடி பாஸ்ட்ன்றது ஒரு ட்ராமேட்டிக் ஃபீலிங் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கும். ஒரு பெரிய ஒரு லோடை வந்து நம்ம சுமந்துக்கிட்டு எவ்வளோ தூரம் போக முடியும். அண்ட் ஃப்யூச்சருன்றது அது எப்படி இருக்கும், யாருக்கு எப்படி இருக்கும், எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஃப்யூச்சர் நினச்சி ஒரு நல்ல ஒரு ஹோப் இருக்கலாம், ஒரு நம்பிக்கை இருக்கலாம். பட் எல்லாத்த விட இந்த ப்ரெசண்ட்டில் மைண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதை நான் சொல்கிறனால எனக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாவோ இல்லை நான் எப்போவுமே ப்ரெசண்ட்டில் தான் இருக்கேன் அப்படி கிடையாது. நானும் இந்த பெரிய ஒரு ஃபேமிலியில் ஒரு சின்ன மெம்பர் தான். இதெல்லாம் படிக்கும் பொழுது இது எனக்கும் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். ஸோ எப்போல்லாம் பாஸ்ட்டை நான் யோசிக்கும்போது இந்த விஷயங்களை நானே எனக்கு சொல்லி நான் வந்து ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு நானும் முயற்சி செய்கிறேன். நீங்களும் உங்கள் லைஃப் சிச்சுவேஷன்ஸ்க்கு இதை அப்ளை பண்ணி பாருங்கள். பாஸ்ட்டை பற்றி யோசிக்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி இதெல்லாமே ஈஸியான விஷயங்கள் கிடையாது. ஒவ்வொருத்தங்க லைஃப்பில் வந்து பாஸ்டில் நிறைய ட்ராமேட்டிக் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கலாம், லைஃப் சேஞ்சிங் விஷயங்கள் நடந்திருக்கலாம், ரொம்ப அவங்கள வந்து ஹர்ட் பண்ணியிருக்கலாம். அது என்ன சொல்ல, ஒரு கிளிக் ஆஃப் அ பட்டன் மாதிரி ஓகே பாஸ்ட்டை யோசிக்கக்கூடாது, ப்ரெசண்ட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக வர முடியாது. பட் நான் சொன்ன இந்த விஷயம், அந்த ட்ராமான்றது மைண்டில்
நிறைஞ்சு இருக்கும் பொழுது நம்ம இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப்பையும் பாதிக்குது, ஃப்யூச்சரையுமே பாதிக்குது. ஸோ பாஸ்ட்டை பற்றி யோசிக்கும் பொழுது நான் சொன்ன விஷயங்களை யோசிச்சு பாருங்கள். அதே நேரத்தில் ஃப்யூச்சர் நினச்சி ஒரு பயம் எப்போவுமே இருக்குது அப்படின்னா, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு. பட் இன்றைக்கி இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஹோப்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணலான்றதுல தான் நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றது இல்லையா? ஸோ ஆன் தேட் பாசிட்டிவ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு. இந்த சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you again on another episode. Until then, take care. Bye.